தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையில் தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். 3 மாநில முதல்வர்கள் மற்றும் 7 மாநிலங்களின் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. எந்த சூழ்நிலையிலும் நாடாளுமன்ற மக்களவையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைவதை ஏற்க மாட்டோம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலா தற்போதுள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை அடிப்படையிலா என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டுக்குழு கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க தேசிய அளவில் கட்சி வேறுபாடுகளை களைந்து போராடுவோம். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேச்சு. முதலமைச்சரை கண்டித்து தமிழகம் முழுவதும் பிஜேபி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். சென்னை பனையூரில் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் கூட்டியுள்ள தொகுதி மறுவரைக்கு எதிரான கூட்டம் டாஸ்மாக் முறைகேட்டை மறைப்பதற்கான முயற்சி என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். அரசியல் மோசடி என ராஜா குற்றச்சாட்டு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தமிழகம் வந்திருப்பதற்கு எதிர்ப்பு. தஞ்சையில் பிஜேபியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தை கண்டித்து கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்புகள் போராட்டம். குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை கொண்டு அமித்ஷா மேற்கொள்ளும் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம். அமைச்சர் சேகர் பாபு உறுதி. தேசிய அளவில் புதிய பகையை வீழ்த்துவதற்காகவே காங்கிரசுடன் இணைந்து செயல்படுகிறோம். திருமாவளவன் விளக்கம். கும்பகோணம் அருகே ஜாமீனில் வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை. காவல்துறையினர் விசாரணை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 18வது IPL தொடர் இன்று மாலை கோலாகலமாக தொடங்குகிறது. நாளை சேப்பாக்கத்தில் சென்னை மும்பை அணிகள் மோதல்.